செய்திக்குள்ளாக நம்ம போகலாம். என்னுடைய கிளாஸில் நம்ம வேதாகம பெண்கள் அப்படின்ற ஒரு டாபிக் அடிப்படையில் வேதத்தில் காணப்படக்கூடிய ஸ்திரீகளை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க வாழ்க்கையிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸோ அதன் வரிசையின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா, கடைசியாக இந்த மோசையோட அம்மா எடுத்தேன். ஸோ அடுத்து இன்றைக்கி மீரியாம் குறித்து நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். ஸோ நம்ம எல்லாருமே வேதத்தை படிச்சிருக்கனால, எல்லாரும் வேதத்தை நம்ம தியானிச்சிருக்கனால நமக்கு ஓரளவுக்கு தெரியும் மீரியாம் யார் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. இருந்தாலும் நம்ம சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சத்தியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ மீரியாம் யார்? மீரியாம் அவங்க மோசையோடைய அக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மோசையோட அம்மாவுக்கு யோகபத்கா 3 பிள்ளைகள் இல்லையா, ஆரோன், மீரியாம், மோசே. ஸோ இந்த 3 பிள்ளைகளையும் பார்த்தோம் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய திட்டத்தில் பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறார். யாருமே குறைஞ்சவங்க நீங்கள் சொல்லவே முடியாது. ஆரோனாக இருக்கட்டும், மீரியாமா இருக்கட்டும், மோசேவாக இருக்கட்டும், 3 பேருமே தேவன் என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறார். இங்கே பார்க்கும்போது மீரியாம் ஒரு பெண்ணாக காணப்படுறாங்க. வேதத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது முதலாவது தேவனுடைய ஊழியத்தை செஞ்ச, தேவனுக்காக காரியங்களை செய்த முதல் பெண் அப்படின்னா மீரியாம் தான். நம்ம நிறைய வாசிச்சிருக்கோம். ஏவாள் வாசித்தோம், ரெபேக்காள், லேயாள், சாராள், இவங்கெல்லாம் குடும்ப பின்னணியில் நம்ம என்ன பண்ணோம், நிறைய காரியங்களை நம்ம தியானிச்சோம். ஆனால் மீரியாம் பார்க்கும்போது குடும்பத்தில் மட்டும் நல்ல ஒரு அக்காவாக இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திலையும் அவருடைய வேலையிலையும் திட்டத்திலையும் தேவனுடைய வேலையை செஞ்ச நல்ல ஒரு ஊழியக்கார பெண்ணாக, தேவ பெண்ணாக என்ன பண்ணாங்க, மீரியாம் காணப்பட்டாங்க. முதலாவது கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு கர்த்தர் மீரியாம் பெண்களாகிய இருக்கக்கூடிய கூட்டத்தில் மீரியாம் என்ன பண்றாரு, தேவன் தேர்ந்தெடுத்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட மீரியாமோட வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், சில பாடங்களை நான் தியானிச்சதன் அடிப்படையில் சில பாடங்களை நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். இப்போ யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் தான் நமக்கு எக்ஸோடஸ் சாப்டர் 2வது சாப்டர்ல தான் நமக்கு மீரியாம் குறித்து நம்ம என்ன பண்றோம், தியானிக்கிறோம். எக்ஸோடஸ் 2ல் என்ன வாசிக்கிறோம், 2:4 வாசிக்கும் போது அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படிக்கு அதன் தமைக்கை தூரத்திலே நின்று கொண்டு இருந்தாள். இது எல்லாமே நமக்கு தெரியும். மோசே பிறந்த காலத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கும். மோசே பிறக்கக்கூடிய சமயத்துல ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில கொன்று போடணும்னு ராஜா கட்டளையிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல மோசே பிறக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட மோசையை எப்படி பயந்து அவங்க ஒழித்து வைத்து தேவ ராஜ்யத்திற்காக வளர்த்தாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த 2வது அதிகாரத்துல இருந்து நம்ம வாசிப்போம். போன தடவை மோசையோட அம்மா குறித்து வாசிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், அதுல இருந்து சில சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். அதனால மோசையோட பத்தி நம்ம இன்னைக்கு தியானிக்க போறதில்ல. அவங்க அக்காவுடைய வாழ்க்கையில இருந்து, மீரியாமுடைய வாழ்க்கையில இருந்து என்ன பண்ணலாம், நம்ம கற்றுக்கொள்ளலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த மீரியாம் என்ன பண்றாங்கன்னா, சிறு வயதிலிருந்து அவங்க வாழ்க்கையில பார்க்கும்போது அவங்க மோசே குழந்தை பிறந்தவங்க மேபி மீரியாமுக்கு என்ன வயசு இருக்கலாம், மேபி அவங்களுக்கு ஒரு 4 வயசு இல்லைன்னா ஒரு 5 வயசு 6 வயசு இந்த மாதிரி தான் மீரியாமுக்கு இருந்திருக்க கூடும். அப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது, தேவனுடைய திட்டத்தில் ஆரம்பிக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட இருந்தாங்க, சிறு வயது சின்ன பொண்ணா இருக்கும் போதே இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை குடும்பத்திலையும் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ மீரியாம் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன, முதலாவது சத்தியம் என்னன்னா, சிறு வயதிலே அந்த பெண் என்ன பண்ண, ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீயா காணப்பட்டாங்க. இப்ப நம்ம பார்க்குறோம், நமக்கும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க, நம்மளும் நிறைய குழந்தைகளை பார்த்துருக்கோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சின்ன பிள்ளை தானே, வளரட்டும், நம்ம சில காரியங்களை கற்றுக் கொடுக்கலாம், வளரட்டும், நம்ம பார்த்துக்கலாம், இப்போ படிக்கட்டும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா மீரியாம் அப்படி இல்லை. அந்த பொண்ணுக்கு மேபி 5 வயசு 6 வயசு இருந்திருக்கலாம், அதை விட கம்மியா கூட இருந்திருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட வயசுல இருக்கக்கூடிய மீரியாம் என்ன பண்றாங்க, மோசேயோ எப்படி காப்பாற்றணும், தன்னுடைய தம்பியை எப்படி காப்பாத்தி தேவனுடைய திட்டத்துல பயன்படுத்தணும், அவங்க அம்மாவுக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சிறு வயதிலிருந்து என்ன பண்றாங்க, அக்கறை உள்ள ஒரு பெண்ணா
காணப்படும். சின்ன வயசுல இவங்க கவனம் உள்ள ஒரு ஸ்திரீயா, புத்திசாலி உள்ள ஒரு ஸ்திரீயா, ஞானமுள்ள ஒரு பெண்ணா வந்து காணப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கணும். எப்படி வாசிக்கிறோம் நம்ம அந்த அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல 4, 5, 6 வாசிக்கும் போது அங்க ஃபுல்லா மீரியாம் பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைய வந்து என்ன பண்றாங்க, தண்ணிக்குள்ள விடுறாங்க. தண்ணிக்குள்ள விட்டுட்டு அவங்க வந்து என்ன பண்ணல, அப்படியே விட்டுறல. என்ன பண்றாங்க, குறிப்பா 4 வாசிக்கும் போது அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டு இருந்தால் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி, குழந்தைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படிக்கு என்ன பண்றாங்க, அவங்க வந்து என்ன வந்து தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லாம 5ல வாசிக்கிறோம். அப்போ வந்து பார்வோனுடைய குமார்த்தி வந்து என்ன பண்றாங்க, நதியில வந்து ஸ்நானம் பண்ண வரும்போது இந்த பெண் என்ன பண்றாங்க, இந்த குழந்தை வந்து இந்த பொண்ணு வந்து குழந்தை அழுகிறதுன்னு அவங்க எடுத்து பார்க்கும் போது 7வது வசனத்துல வாசிக்கும் போது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தி நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அப்போ இந்த பெண் என்ன பண்றாங்க, பார்த்துட்டே இருக்காங்க, மோசே குழந்தை எங்க போகுது, யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு அந்த அந்த ராஜாத்திக்கிட்ட அந்த அந்த குமாரத்திக்கிட்ட போய் என்ன பண்றாங்க, இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு அம்மாவை நான் கூட்டிட்டு வருவான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அம்மாவே இல்லையா, மோசையோட அம்மாவே வந்து இவங்க வந்து கூட்டிட்டு வருவாங்க. இப்ப இதெல்லாம் அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா, மோசையோட அம்மா இப்படி நடக்கும், நீ போ, யார் எடுக்கிறாங்கன்னு கேட்டா நீ என்ன வந்து சொல்லுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு வந்து என்ன பண்றாங்க, ஞானமுள்ள ஒரு ஸ்திரீயா, ஒரு புத்தி உள்ள ஒரு ஸ்திரீயா, ஒரு கவனமுள்ள ஒரு ஸ்திரீயா இருந்துட்டு இந்த பொண்ணாதான் யோசிச்சு என்ன பண்றாங்க, இந்த காரியத்தை வந்து கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க இல்லையா. அப்போ சின்ன வயசுதான், அந்த சின்ன வயசுல எப்படி தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பொண்ணா மீரியாம் வந்து சிறு வயதிலே காணப்பட்டாங்கன்றத நம்ம வந்து இங்க தியானிக்க முடியும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவங்க அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா வளர்த்திருப்பாங்க. 3 மாசம் இல்ல 5 வயசு, ஒருவேளை 3 வருஷம் டு 5 வயசுக்குள்ள மோசேவை வந்து கர்த்தர் வந்து மோசேயோட அம்மாட்ட கொடுக்கும்போது எல்லா சத்தியங்களையும் கற்றுக் கொடுத்த அவங்க அம்மா கூட இருக்கக்கூடிய மீரியாமுக்கு வந்து நிறைய சத்தியங்களை கற்றுக் கொடுத்துருப்பாங்களா இல்லையா, கண்டிப்பா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பண்றாங்க, மீரியாமுக்கு தேவனுடைய சத்தியத்தையும் ஆண்டவருடைய ரட்சிப்பையும், அதுல வந்து தேவன் மோசையை எப்படி பயன்படுவாரோ தெரியல, மோசையை பத்தி சொல்லியிருக்கலாம், நான் ஜெபிச்சேன், கர்த்தர் மோசையை கொடுத்தாரு, அவரை கொண்டு பெரிய ரட்சிப்பை தருவாரு, மீரியாம்கிட்ட அவங்க அம்மா என்ன பண்ணிருக்கலாம், தேவனுடைய காரியத்தை குறித்து அதிகமா சொல்லிருக்கலாம். அப்போ இதெல்லாம் மனசுக்குள்ள என்ன பண்ணிருக்கலாம், மீரியாம் வைத்து சரியான நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பெற்றோருக்கு நல்ல ஒரு பிள்ளையா இருக்கிறாங்க. அது வந்து எப்ப, யூத்ல இல்ல, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இல்ல, சின்ன பொண்ணா இருக்கும் போது 5 வயசு 6 வயசு கம்மியா இருக்கக்கூடிய சிறு வயதுல அவங்க என்ன பண்றாங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் பயன்படுறாங்க, குடும்பத்துக்கும் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு ஸ்திரீயா, ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம், சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஓரம் கட்டிடுறோம் இல்லையா, அது சின்ன பொண்ணு, இவளுக்கு என்ன தெரியும், தேவனுடைய திட்டத்தை குறித்து தெரியுமா, இல்லை நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தெரியுமா, நம்ம சபை ஊழியங்களை குறித்து தெரியுமா, இப்படிலாம் நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம அவங்க என்ன பண்ணிடுறோம், சிறு பிள்ளைகள் தள்ளி வச்சிடுறோம். அப்போ பிள்ளைகள் வளர வளர அவங்களுக்கு தேவனை பருத்தோ, குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் குறித்தோ, சில பிள்ளைகளுக்கு அப்பா என்ன வேலைக்கு போறாங்க, அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு, எதுவுமே தெரியாம என்ன பண்றாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறாங்க. ஆனா அங்க அப்படி இல்லை. மோசையோட அம்மா மீரியாமுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்த அந்த காரியத்தை வந்து என்ன பண்றாங்க, மனதில வைத்துக்கொண்டு மீரியாம் என்ன பண்றாங்க, சரியான விதத்துல வந்து செயல்படுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அந்த சிறு வயதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொல்றோம் இல்லையா, பிள்ளையாண்டனை வந்து நடத்த வேண்டிய வழியில் நடத்த அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அப்ப பிள்ளைன்றது குழந்தைய வந்து நம்ம சிறு வயதிலிருந்து சரியான பாதையில நடத்தும் போது, நீங்க பெரிய வயசாகும் போது, யூத் ஸ்டேஜுக்கு பிள்ளைகள் வரும்போது நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சத்தியத்தை பிடித்து கொள்வாங்க. அவன் நம்ம இப்ப வந்து சின்ன குழந்தை படிக்கட்டும், அதுக்கு என்ன தெரியும், ஜாலியா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணட்டும், இது இருக்கட்டும் அப்படின்னு நம்ம பிள்ளைகளை வந்து இந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணோம்னா பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவங்க முயற்சி எடுக்கவே மாட்டாங்க. அப்ப மீரியாம் சிறு வயதிலிருந்து தேவனுடைய திட்டத்தை செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, குடும்பத்துல நல்ல ஒரு அக்காவாவும் இருக்காங்க
இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம வீட்லயே நான் 2, 3 பிள்ளைங்க இருக்காங்க. அண்ணன் அக்கா இருக்காங்க, தம்பி இருக்காங்க. பிள்ளைகள் அப்படி இருக்காங்களா? தா தம்பிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, குடும்பத்துல ஒரு தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, தன் உயிர குடுத்து நேசிச்சு காப்பாத்துறதுக்கு யாராவது இருப்பாங்களா? அப்படி இல்ல நம்ம இப்ப இருக்க பிள்ளைகள். எல்லாம் செல்ஃபிஷ்ஷா சுயநலமா இருக்காங்க. நான் தான் நல்லா இருந்தா போதும், தான் கம்ஃபர்டபுளா இருந்தா போதும், எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு தான் இன்னைக்கு பிள்ளைகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா மீடியாம் அப்படி இல்ல. அவங்க என்ன பண்றாங்க? குழந்தை மோசேவ தம்பின்னு தெரியும், குட்டி குழந்தைன்னு தெரியும், அவளும் சின்ன பிள்ளைன்னு தெரியும். ஆனா அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த நதியோரத்துல அந்த குழந்தைய விடும்போது, அது எப்படி தண்ணிக்குள்ள போகுதுன்றத வந்து எப்படி அவ கஷ்டப்பட்டு தான் போய் பார்த்திருப்பாங்க. அது குழந்தை போற வழியெல்லாம் போயிருப்பாங்க. அங்க கல்லு, மரம், முள், செடி, கொடி எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் அவங்க யோசிக்காம வீட்டுல உட்காந்துட்டு, சரி அப்பா நல்ல வேளை தம்பி போயிட்டான், நம்ம இனிமே ஜாலியா இருக்கலாம், அம்மா நம்மள நல்லா பாத்துக்குவாங்க, நம்ம இனிமே நல்லா இருக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கல. தம்பிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, குழந்தைய வந்து சாரி மோசையை வந்து அவங்க என்ன பண்றாங்க, கண்காணிக்கிறாங்க. குழந்தை எங்க போகுதுன்னு பாக்குறாங்க. குமாரத்தி வருவன் குமாரத்தி எடுக்கும்போது சரியான சமயத்துல அவங்க அம்மாவை கொண்டு வந்து விடுறாங்க. அப்போ குடும்பத்திலையும் பார்க்கும்போது நல்ல ஒரு அக்காவா இருக்காங்க அண்ணன் தம்பிகளுக்கு. கண்டிப்பா மீரியாமுக்கு கூட நல்ல தங்கச்சி, சாரி ஆரோனுக்கு கூட நல்ல தங்கச்சி அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க எப்படி அது இந்த காரியங்களை கற்றுக்கொண்டாங்க, அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளும் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், நான் வீட்டில் 2, 3 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் ஒரு தம்பி, தங்கச்சி, அண்ணன் இவங்களோட நம்ம எப்படி இருக்கணும், எப்படி அன்பு பாராட்டணும், எப்படி அக்கறையா நம்ம தம்பி தங்கைகளை பார்த்துக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். மீரியாம் வந்து நல்ல ஒரு அக்காவாவும் என்ன பண்ணாங்க, காணப்பட்டாங்க. என் தம்பி எப்படி போனா எனக்கு என்ன, அவ்வளவுதான், நான் போய் எதுக்கு மாட்டிக்கணும், நான் எதுக்கு போய் கஷ்டப்படணும், நான்லாம் போய் தேட மாட்டேன், நான்லாம் போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு எதுவும் சொல்லல. அவங்க பாட்டு என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா சொன்னாங்களா நமக்கு தெரியாது, ஆனா என்ன பண்றாங்க, மீடியாம் வந்து போறாங்க. அப்போ நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு அக்காவாவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு புத்திசாலி ஒரு பெண் இல்லையா? ஒருவேளை பார்த்துட்டு பார்வன் குமார்த்தி எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி ஓடி வந்திருக்கோம். ஐயோ ராஜாவுடைய பொண்ணு எடுத்துட்டாங்க, நம்ம அவ்வளவுதான் இனிமே என்ன பண்றதுன்னு சொல்லி பயந்து ஓடி வரல. ஒரு தைரியமுள்ள ஒரு பெண். அவங்க என்ன பண்றாங்க, அந்த குமார்த்தி கிட்ட போய் பேசுறாங்க. யாரா பேச முடியுமா? அரண்மனையில இருக்கக்கூடிய அரண்மனைக்கு ராணியோடைய சமூகத்துல போய் ஒரு சின்ன பொண்ணு பேசினா அவங்க ஒத்துக்கொள்வாங்களா, கேட்பாங்களா? ஆனா அதெல்லாம் எதுவுமே வந்து என்ன பண்ணல, மீரியாம் பொருட்படுத்தல. போய் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. தைரியமா பேசி அங்க ஒரு அம்மா கூட்டிட்டு வருவான்னு அந்த யோசனையை அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது மீரியாம் எப்படி இருக்காங்க, அவங்க வந்து தன்னுடைய சிறு வயதுல வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துல கர்த்தருடைய வேலையும் செய்யறாங்க, குடும்பத்திலயும் நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு பெண்ணா இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அதனாலதான் வந்து கர்த்தர் பின்னாடி என்ன பண்றாங்க, மீடியாம் வந்து கிரேட் லீடரா, மோசேக்கு ஈக்குவலா, ஆரோனுக்கு ஈக்குவலா, எங்க பாத்தீங்களான்னு பார்த்தாலும் 3 பேர் தான் இருக்கு, மோசே, ஆரோன், மீரியாம் அப்படின்ற 3 பேரும் வந்து ஆண்டவர் நிறைய இடத்துல வேதத்துல வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்களுடைய அர்ப்பணிப்பு. அது எந்த வயசுல, சிறு வயதுல கர்த்தர் பாக்குறாரு. சின்ன வயசுல இருந்து என்னோட பிள்ளைகள் வந்து எப்படி இருக்காங்க, தேவனுக்காக எப்படி பிரயாசப்படுறாங்க, தேவன் சமூகத்துல எப்படி இருக்காங்க, எப்படி வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு வரும்போது எப்படி பிள்ளைகள் நடந்து கொள்றாங்க, கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது எப்படி இருக்காங்க, குடும்பத்துல எப்படி இருக்கு, இதெல்லாம் தேவன் சிறு வயதுல இருந்து கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம பிள்ளைகளை பார்க்கிறாரு. அதை வைத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம பிள்ளைகளை பிளஸ் பண்றாரு. அப்ப மீரியாமனுடைய வாழ்க்கையில பார்க்கும் போதும் என்ன பண்றாரு, கர்த்தர் இதெல்லாம் பார்த்துதான் அவங்க என்ன பண்றாங்க, வந்து பின்னாடி வந்து என்ன பண்றாரு, கர்த்தர் பெரிய ஒரு லீடரா பயன்படுத்துறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், குடும்பத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். இப்ப நம்மளாம் அந்த ஏஜ் தாண்டி வந்துட்டோம். அப்ப மீடியாமுக்கு வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய சக்தி என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், குடும்பத்துல தம்பி தங்கைகளோட அன்பா இருக்கணும், அவங்களுடைய அக்கறையை விரும்பக்கூடியவங்களா இருக்கணும், அவங்க கஷ்டத்தை சகிக்கக்கூடியவங்களா இருக்கணும், குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் தெரிந்து செயல்படணும்ன்றதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம குடும்பத்தோட விட்டுறக்கூடாது. இது அடுத்து என்னன்னா, சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் மத்தியிலும் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதை நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நல்ல ஒரு தேவ பிள்ளைகளா, இயேசுவோட குணங்களை காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ன்றதை நம்ம என்ன பண்ணணும், சிறு வயதுல இருந்து நம்ம சொல்லி கொடுக்கும் போது மட்டும்தான் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி
நடந்து கொள்வாங்க. இது வந்து அவங்க வாழ்க்கையில சின்ன வயசுலயே காணப்பட்ட காரியங்கள். அடுத்து அவங்க வளர்ந்து பெருசாகிறாங்க, வாலிப பிள்ளைகளாகிற யூத் ஸ்டேஜுக்கு வராங்க. தெரியல, உங்களுக்கு திருமணம் ஆச்சா என்ன நமக்கு தெரியாது. ஆனா வந்து அவங்க என்ன பண்றாங்க, பெரிய பெண்ணா வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் எல்லாம் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் நடத்திட்டு வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, மீரியாம ஒரு கிரேட், ஒரு பெண்களை வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு லீடராக ஆண்டவர் என்ன பண்றாரு, மீரியாம வந்து இங்க வந்து வைக்கிறார். அதை வந்து நம்ம வந்து யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல 20-21 வந்து நம்ம வாசிப்போம். ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் எனும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டு சகல ஸ்திரீகளும் தம்புரலோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். அப்போ இயேசுக்கு கர்த்தர் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து எகிப்திலிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது அநேக லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அப்போ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது லட்சக்கணக்கான ஸ்திரீகளும் பெண்களும் இருந்திருப்பாங்க. அப்போ மோசே வந்து அந்த மக்களை சிவந்த செங்கடலை பிளந்து 2ஆக பிளந்து கூட்டிட்டு வரும்போது அங்க சகோதரர்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் மட்டும் இல்ல, சகோதரிகளும் இருக்காங்க. அப்ப இந்த சகோதரிகள் எல்லாம், அவ்வளோ பெரிய சகோதரிகளை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை யார் கையில கொடுத்திருந்தார்? கர்த்தர் மிரியாம் கையில தான் கொடுத்திருந்தார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். என்ன பண்றோம் இப்ப வாசிச்சோம் இல்லையா, ஆரோனின் சகோதரியாய் மிரியாம் எனும் தீர்க்கதரிசி. அவங்க தீர்க்கதரிசி, அதான் சொல்ல, தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிக்கக்கூடிய பெண் அவங்க. அப்போ மீரியாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அநேக பெண்களை சகல ஸ்திரீகளும் தம்புரோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். அப்போ அவ கர்த்தரை பாடுறாங்க. அநேக ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, மீரியாம் பின்னாடி தேவனை சுதிச்சு பாடி, தேவனைங்களை வந்து விடுதலையாக்கினார், நடத்தி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பாடிட்டு போறாங்க. அப்போ அவ்வளவு பெரிய ஸ்திரீகளுக்கு, லட்சக்கணக்கான ஸ்திரீகளுக்கு, 10, 20, 100 ஸ்திரீகள் இல்ல, லட்சக்கணக்கான ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சிஸ்டர்ஸ் மத்தியில ஊழியம் செய்வதற்கு மீரியாம் ஒரு பெரிய ஒரு லீடரா வந்து தேவன் பயன்படுத்துறார். அதே மாதிரி மீகா புத்தகத்திலேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மீரியாம் குறித்து நம்ம வாசிப்போம். மீகா 6:4, மீகா 6:4 எடுத்தீங்கன்னா வாசிங்க, இல்லை நான் வாசிக்கிறேன். 6:4 நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அடிமைத்தன வீட்டில் இருந்த உன்னை மீட்டுக் கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். அப்ப இங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரேல் மக்களை சொல்லும் போது எகிப்திலிருந்து நான் உங்களை திரும்பி வர பண்ணேன், அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டேன். அப்ப யாரு உங்களுக்கு முன்பாக நான் அனுப்பினேன் அப்படின்ற லிஸ்ட்ல யார் வராங்க, மீரியாம் வராங்க இல்லையா. மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களுக்கு முன்பாக அனுப்பினேன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்க வந்து சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி இஸ்ரேல் மக்களை நம்ம நினைக்கிறோம், மோசே வந்து எவ்வளவு ஒரு தேவ மனுஷன், எப்படி இஸ்ரேல் மக்களை நடத்திருப்பாரு, எவ்வளவு அற்புதங்களை சொல்லி கூட்டு வந்திருக்காரு. அப்போ அதுக்கு ஈக்குவலா யார் இருக்காங்க, மீரியாமும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இங்க மீரியாம் பார்க்கும்போது குடும்பத்தோட தன்னோட ஊழியத்தை நிறுத்தல. அதாவது குடும்பத்தோட நல்ல ஒரு அக்காவா இருந்தா போதும், நல்ல ஒரு அம்மாவுக்கு பிள்ளையா இருந்தா போதும், குடும்பத்துல நல்லா சமைச்சிட்டு குடும்பத்தை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு அதோட நிறுத்தி இல்ல. இங்க என்ன பண்ணி பாக்குறாங்க, இங்க என்ன பண்றாங்க, தேவன் வந்து தேவனுடைய திட்டத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல நல்ல ஒரு லீடராக கூட அவங்க என்ன பண்றாங்க, வளர்றாங்க. நல்ல ஒரு தீர்க்கதரிசியாகவும் கூட இவங்க வந்து இருக்கிறாங்க. தேவனுடைய வசனத்தை வந்து பிரசங்கிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயாகவும் காணப்படுறாங்க. அப்ப நம்ம இந்த மீரியாம் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது சத்தியம் என்னன்னா, நமக்கு வந்து கடவுள் வந்து இந்த குடும்பத்துக்கு, அதாவது கர்த்தர் உலகத்துல நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக படைச்சிருக்காரு இல்லையா. ஒரு நோக்கத்துக்காக தான் உலகத்துல ஆண்டவர் நம்மள பெண்களா படைத்திருக்காரு. ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி என்ற பொறுப்பை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து அம்மா என்ற பொறுப்பை கொடுத்து சில பிள்ளைகளை வந்து கொடுக்குறாரு. இப்போ இதோட நின்று விடலை. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை வைத்து தேவன் சில திட்டங்கள் என்ன பண்ணியிருக்காரு, கண்டிப்பா பிளான் பண்ணியிருப்பாரு. குடும்பமா இருந்து நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு தேவன் பிளான் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த திட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மள
ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அநேக விசுவாசிகள் என்ன பண்றாங்க, நான் வந்து வேலைக்கு போனா போதும், பிள்ளைய பார்த்துக்கிட்டா போதும், சமைச்சா போதும் அப்படின்ற அதை மட்டும் நிறுத்திட்டு தேவனோட ராஜ்யத்துக்காக உழைப்பதற்காகவும் தேவனுடைய வேலைக்காக பிரயாசப்படுறதுக்காக எந்த முயற்சியும் எடுக்காம என்ன பண்றோம், சாதாரண ஒரு பெண்களா நம்ம வந்து காணப்படுகிறோம். மீரியாம் அப்படி வந்து இல்லை, குடும்பத்திலேயும் நல்ல ஒரு ஸ்திரீயா காணப்பட்டாங்க. தேவன் கொடுத்த ஊழியத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, சரியா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ சிறு வயதிலையும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, அவங்க தேவனுடைய பிரியமா ஜீவிச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய வாலிப வயசுலயும் தெரியல எத்தனை வயசு வரைக்கும் அவங்க இருந்தாங்க, நம்ம எப்படி மறுத்தாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மோசே ஆரோன் இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நல்ல ஒரு லீடராக இருந்து அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில என்ன பண்றாங்க, ஊழியங்களை வந்து செஞ்சிருப்பாங்க. அங்க பெண்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் வரும்போது இவங்க தேவவசனத்தை சொல்லி தீர்த்து வச்சிருக்கலாம், பெண்களோட சேர்ந்து ஜெபிச்சிருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு மக்களை அழைச்சிட்டு இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போகும்போது ஆண்களை விட பெண்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வந்திருக்கலாம். போற இடத்துல நிறைய பேருக்கு நிறைய இடத்துல டெலிவரி, அதை கொலை போனவங்களா செத்து போறாங்க. அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் தான் என்ன பண்றாங்க, கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. அப்போ நிறைய திருமணமானவங்க இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிரசவ டெலிவரி கன்சீவ்டு பிரெக்னண்டா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு டெலிவரி ஆகும். இந்த மாதிரி பெண்கள் நிறைய பிரச்சனைகளை வந்திருக்கு. அவ்வளோ பெரிய கூட்டத்துல பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும், மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாமே நடக்கும் இல்லைங்களா, ஒரு கூட்டம் நினைச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கூட்டத்துல வந்து பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும், அவங்களோட தேவைகள் சந்திக்கப்படணும், அவங்களுடைய எமோஷனல்ஸ் எல்லாம் சந்திக்கப்படணும். அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆன் த வே நடந்து போகும்போது, வனாந்தரத்துல போகும்போது, இது எல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மீரியாம் வந்து கூட இருந்து அந்த மக்களுக்கு உதவியா இருந்து உதவி செஞ்சிருப்பாங்க இல்லையா, கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. அப்போ இப்படி அவங்க என்ன பண்ணாங்க, தன் வாழ்க்கையை தேவ ராஜ்யத்திற்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, மீரியாமை வந்து இந்த மாதிரி வந்து பயன்படுத்த நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தியானிக்கும் போது நம்ம இப்படியா இருக்கணும், கடவுளுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்யக்கூடிய ஒரு பெண்களா இருக்கணும், குடும்பத்தையும் கவனிக்கணும், அதே சமயத்துல தேவனுக்காக ஏதாவது நம்ம என்ன பண்ணணும், செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நாளைக்கு பரலோகத்துல போய் நிற்கும் போது நம்ம வெறும் கையோட நிற்கக்கூடாது. தேவன் உலகத்துல எதற்காக நம்மளை படைச்சாரு அந்த திட்டத்தை செய்து முடித்து அந்த அந்த கைகளோட அந்த பரிசு அந்த 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 காரியத்தோட நம்ம போய் நம்ம கிரியைகளோட போய் நிற்கும் போது மட்டும்தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சந்தோஷப்படுவார். அப்போ யோசிக்கணும், தேவ சமூகத்துல உட்காந்து நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்துல நீங்க படைச்சிங்க, ரட்சித்தீங்க, குடும்பத்தை கொடுத்தீங்க, குழந்தைகளை கொடுத்தீங்க, ஒரு சபையில இருக்கோம், உங்களோட திட்டம் என்ன ஆண்டவரே, இந்த இப்படியே உலகப்புறமா இருந்து நாங்க பிள்ளைகளை வளர்த்து சமைச்சு சாப்பிட்டு வேலைக்கு போய் இப்படியே நாட்களை கழிக்காதபடிக்கு தேவனுக்காக நாங்க எதாவது செய்யணும், நீங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு கண்டிப்பா நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு இருக்கக்கூடிய வழிகளை என்ன பண்ணுவாரு, காண்பிப்பார். கண்டிப்பா வேத வசனத்தின் மூலமாவது மத்திய சத்தியங்கள் மூலமாவது என்ன தேவன் எனக்கான திட்டங்கள் வைத்திருக்கான்றதை என்ன பண்ணுவார், கண்டிப்பா காண்பிப்பார். அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து என்ன பண்ணணும், செயல்படக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ இதுதான் மீதியான வாழ்க்கையில நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியங்கள். நம்ம பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து நன்றாக வளர்த்தணும். நம்மளும் என்ன பண்ணணும், குடும்பத்தோடு இல்லாதபடிக்கு தேவ ராஜ்யத்திற்காகவும் பயன்படணும். சரி, இது இன்னும் நிறைய பாசிட்டிவ், அதாவது கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் இருக்கலாம். பட் எனக்கு தேவன் வெளிப்படுத்தினதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இப்படி இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில சில நெகட்டிவ் காரியங்கள் காணப்பட்டது இல்லைங்களா, அதையும் நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். அதே வேதத்துல ஆண்டவர் மறைத்து வைக்காம என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. எதுக்காக, நம்மளும் அப்படி செயல்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் எச்சரிப்புக்காக என்ன பண்ணியிருக்காரு, மீதியாம் வாழ்க்கையில காணப்பட்ட தவறுகளையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு எழுதியிருக்காரு. அதுக்காக நம்ம என்னாகமம் எடுத்துக்கலாம். என்னாகமம் 12ல 1-2 வாசிப்போம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். நல்லாதான் போயிட்டு இருந்தது இல்லைங்களா, எல்லாம் வந்து நல்லாதான் போயிட்டு. என்னாகம் வரும்போது என்ன ஆகுது, என்னாகமத்துல என்ன ஆகுது, மோசைக்கு கல்யாணம் ஆயிடுது, குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் வந்து அவர் கூட்டிட்டு வராரு. அப்போ நல்லா போயிட்டு இருந்த இங்க வந்து என்ன ஆகுது, ஒரு பிரச்சனை வருது. யாருக்குள்ள,
எவ்வளோ ஒற்றுமையா இருந்து எவ்வளோ ஒரு மனத்தோடு இருந்து தேவ ராஜ்யத்திற்காக பயன்பட்ட 3 தேவ பிள்ளைகள், ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3 தேவ பிள்ளைகள் மத்தியில் என்ன ஆகுது, ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைக்கு யார் முக்கிய காரணம்? மீரியாம் தான் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, பிரச்சனையை இங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்க என்ன சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. அப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஃபர்ஸ்ட் யார் பேரை சொல்றாரு? மீரியாம் பேர் தான் சொல்றாரு. ஏன் மீரியாம் தான் இந்த பிரச்சனை பண்றாங்க நான் சொல்றேன்னா, கர்த்தர் யார் இங்க லாஸ்டா தண்டிக்கிறாரு? இந்த சாப்டர் நீங்க வாசிச்சிருப்பீங்க, தியானிச்சிருப்பீங்க. கர்த்தர் வந்து குஷ்டரோகத்தை யாருக்கு கொடுப்பாரு? மீரியாமுக்கு தான் கொடுப்பாரு. அப்போ மீரியாம் கொடுப்பாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மேபி வந்து என்ன பண்ணிருக்கலாம், மேபி இல்ல, நிஜமாகவே இங்க என்ன பண்ணிருப்பாங்க, மீரியாம தான் இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ என்ன நிறைய விஷயங்கள் நம்ம இதுல தியானிக்கலாம். என்ன ஜென்ரலா உலகத்துல என்ன சொல்லுவாங்க, பெண்கள் வந்து எப்பயுமே பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். பெண்கள் வந்து வாயை வச்சுட்டு என்ன பண்ணிக்க மாட்டாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அது வந்து விசுவாசிகளுடைய பெண்களுக்கும் தான் அடங்கும். பெண்கள் அப்படின் போது பிலீவர்ஸ் அன்பிலீவர்ஸ்லாம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட ஸ்திரீ, நான் பிலீவரா இருக்கேன், நான் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன் நம்ம சொல்ல முடியாது. நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி இங்க வந்து நாத்தனார் சண்டை வருது இல்லைங்களா? நாத்தனார் தானே மீரியாம், மோசோட ஒய்ஃப்க்கு நாத்தனார். அப்போ இங்க என்ன பண்றாங்க, என்னதான் காட்லியா நம்ம உமனா இருந்தா கூட தன் நாத்தனாரோட குணத்தை இங்க என்ன பண்றாங்க, இங்க காட்டுறாங்க இல்லையா? மேபி வந்து என்ன சொல்றாங்க சில தியாலஜின்ஸ், மோசையோட ஒய்ஃப் வந்து வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை சில ஸ்திரீகள் வந்துட்டு மோசையோட ஒய்ஃப் கிட்ட போய் ஆலோசனை கேட்டு இருந்திருக்கலாம், மோசை ஒய்ஃப் கிட்ட போய் பேசி இருந்திருக்கலாம், அவங்க சில மக்களை வழி நடத்தி இருந்திருக்கலாம். அதனால மீரியாமுக்கு வந்து பொறாம வந்துச்சு, அதனால எரிச்சலாகி இப்படி பேசுறாங்க அப்படின்றது சில தியாலஜிஸ்ட் வந்து பைபிள் காலேஜ் சொல்றாங்க. இல்ல இந்த ஸ்திரீ வந்து எத்தியோப்பிய ஸ்திரீனால சில சமயம் இவளுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணல, மோசையோட ஒய்ஃப் வந்து பிடிக்கல. அதனால என்ன பண்றாங்க, நாத்தனார் சண்டைனால இங்க யாருக்கிட்ட சண்டை போடுறாங்க, மோசை கிட்ட, தம்பி கிட்ட. எப்படி நம்ம வாசிச்சோம், தியானிச்சோம், சிறு வயசுல அந்த மோசையை காப்பாத்துன அதே மீரியாம் தான் இங்க என்ன பண்றாங்க, சின்ன விஷயத்துக்காக, ஒரு அவங்க ஒய்ஃபு பிடிக்காதன்ற சின்ன விஷயத்துக்காக என்ன பண்றாங்க, விரோதமா பேசுறாங்க. அந்த பேச்சு எப்படி இருக்கு பாருங்களேன். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அப்போ அவங்க பேசினது சாதாரண பேச்சு இல்லை. கர்த்தர் வந்து எல்லாத்து பேசுறதையும் கர்த்தர் கவனிக்கிறாரு. தேவனுடைய நம்ம எங்கெல்லாம் கூடி 2 பேர் பேசுறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை கவனிக்கிறார் அப்படின்னு வசனம் மல்கியால வாசிப்போம். அப்போ இங்க வந்து இங்க பேசுன அந்த வார்த்தைகள் வந்து என்ன பண்றாங்க, மோசைக்கு விரோதமா பேசுறாங்க. கர்த்தரோட நாமத்தை வர இங்க என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. கர்த்தர் மோசையை கொண்டுதான் பேசினாரா, எங்களை கொண்டெல்லாம் பேசினது இல்லையா அப்படின்னு சொல்லி பேசும்போது அதை கர்த்தர் வந்து கேட்கிறாரு. கேட்டுட்டு என்ன பண்றாரு, மோசேவுக்காக அவர் பேசுறாரு இல்லையா? மோசையை பத்தி சாட்சி கொடுக்குறாரு. மோசே வந்து பூமியில சகல மனிதர்கள் மிகுந்த சாந்த குலம் உண்ணவன், அவனை வந்து நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க சொல்லிட்டு 4வது வசனத்துல வாசிக்கிறோம். என்ன 12:4 சடுதிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரி கூடத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனாங்க. அப்ப கர்த்தருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்களேன், கர்த்தர் கோவப்படுற எவ்வளவு ஒரு பெரிய தேவ மனுஷங்க 3 பேருமே. கர்த்தர் வந்து இவ்வளோ பெரிய காரியங்கள் இவங்க 3 பேரும் செஞ்சிருக்காங்க. ஆனா இவ்வளோ பெரிய தேவ ஊழியத்தை செஞ்ச இவங்க வந்து பேசுறது வந்து ஆண்டவருக்கு கோபம் வருதுன்னா இவங்க எந்த அளவுக்கு பேசியிருந்திருப்பாங்க? மீரியாம் சாதாரணமா பேசியிருக்க மாட்டாங்க. அது தேவனுக்கே கோபம் வந்து தேவனே வந்து அவங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா இது பெரிய விஷயமா இருந்திருக்கும். அப்ப அந்த அளவுக்கு மீரியாம் என்ன பண்றாங்க, தப்பு பண்றாங்க இல்லையா? கூப்பிட்டு என்ன பண்றாரு, மோசையை பத்தி சொல்றாரு 7:8 என் வீட்டில் எங்க உண்மையுள்ளவன், அவனுக்கு மறைபொருளாக நான் ஒன்றும் வைக்கல, அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிடுச்சு. மீரியாம் உறைந்த மலையின் வெண்மை போல் குஷ்டரோகி ஆனாள்.
ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்கிறதை கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். என் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சத்தில் அழுகி செத்து விழுந்து பிள்ளையை போல் அவள் ஆகாது இருப்பாளாக என்றான். அப்போ இவங்க பாத்தீங்களா, கர்த்தர் வந்து பனிஷ் பண்ணிடுறாரு, தண்டிச்சிடுறாரு மீரியாம. குஷ்டரோகம்ன்றது வந்து ஒரு மோசமான ஒரு நோய், சாதாரண ஒரு மக்களுக்கு வரக்கூடியது இல்லை. அப்போ ஆண்டவருடைய உக்கிர கோபம் இல்லையா, கர்த்தர் வந்து அவ்வளோ ஒரு கோபத்துல என்ன பண்றாரு, மீரியாம் வந்து குஷ்டரோகியா மாத்திடுறாரு. ஏன் அப்படின்னா, இது வந்து மோசைக்கு விரோதமா அவங்க வந்து பேசுறாங்க. மோசைக்கிட்ட எந்த தப்புமே இல்லை. மோசைக்கு விரோதமா அவங்க பேசும்போது கர்த்தர் ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்றாரு, மீரியாம வந்து இந்த ஆரோனை தண்டிக்கல. ஏன்னா ஆரோனை வேலை கம்முன்னு இருந்திருக்கலாம், அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதே மீரியாம இருந்திருக்கலாம். மீரியாம்கிட்ட ஆரோன்ட்ட போய் சொல்லி இப்படி பண்றா, நம்மவா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டதே மீரியாம இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, மீரியாம தண்டிக்கிறார். அப்ப என்ன பண்ண, மோசை போய் கர்த்தரை நோக்கி கெஞ்சும் போது அப்பயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உடனே குணப்படுத்தல. என்ன சொல்றாரு, கர்த்தர் மோசையை நோக்கி 14 வாசிக்கிறோம். கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவர்கள் என்றாள். அப்படியே மீரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மீரியாம் சேர்த்து கொள்ளப்பட மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாமல் இருந்தார்கள். பின்பு ஜனங்கள் அஸ்தரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்துக்கு பாளையம் இறங்கினார்கள். இங்க பெரிய ஒரு பிளானே தேவனுடைய வழிநடத்தலே நின்றுச்சு. மக்கள் வந்து பிரயாணம் பண்ணல. அவளுக்கு குஷ்டரோகம் சரியாகிற வரைக்கும் என்ன பண்றாங்க, அப்படியே எல்லா வேலையும் நிறுத்திட்டு அப்படியே நின்றுடுறாங்க. பாத்தீங்களா, இப்போ ஒரு சின்ன பேச்சு தான், மீரியாம் வாயை வச்சுட்டு என்ன பண்ணிருக்க முடியாது, கம்முன்னு இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கு. அவங்க வாழ்க்கை எவ்வளோ ஒரு அவமானமான ஒரு வெக்கத்துக்கு உண்டான ஒரு காரியம். கர்த்தர் வந்து எப்படி திட்டுறாரு பாருங்களேன். அவங்க அப்பா வந்து அவளை காரி துப்புற அளவுக்கு நான் விட மாட்டேன்னா, அவள் 7 நாள் இருக்கட்டும் குஷ்டம். மோச ஜெபிச்ச உடனே செஞ்ச ஆண்டவர் குணப்படுத்திருக்கலாம், ஆண்டவர் குணப்படுத்தல. அவ செஞ்ச ஒருவேளை ஏன் அப்படின்னா, அவ்வளோ மக்களுக்கு முன்பாக இவ என்ன பண்ணிருக்கலாம், மோசேவியும் அவங்க மனைவியும் கஷ்டப்படுத்திருக்கலாம். அப்ப அநேக மக்கள் அவளுடைய காரியங்களை பார்க்கணும், அவங்க வந்து உணர்ந்து கொள்ளணும், இவன் வந்து பாவத்துல இருந்து மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த காரியங்களை வந்து மீரியாமுக்கு வந்து அனுமதிச்சிருக்கிறார். ஸோ மீரியாவோட தண்டனை குறித்து நான் பேசல, அது நம்ம தானிச்சா போயிட்டே இருக்கும் நமக்கு. ஆனா மீரியான் செஞ்சு தவறை படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மீரியான் என்ன பண்றாங்க, பாவம் செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, குடும்பத்துல என்ன பண்றாங்க, நாத்தனார் சண்டையை ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்றாங்க, பிரச்சனையாக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் நம்ம விசுவாசிகள் அப்படிதான் இருக்காங்க இல்லைங்களா. வெளியே சபைக்கு போறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஊழியம் பண்றாங்க. ஆனா குடும்பம் வரும்போது விசுவாசிகளா இருந்தாலும் கூட ஒரு தம்பி ஒய்ஃபையோ இல்லைன்னா வந்து ஒரு மற்ற அண்ணனுடைய மனைவியோ குடும்பத்துல உள்ள மாமியாரையோ ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு என்ன பண்றாங்க, தங்களுடைய குணங்களை வந்து காட்டுறாங்க. நான் வந்து நாத்தனார், நான் வந்து மருமக அப்படின்னு என்ன பண்றாங்க காட்டி தங்களுடைய பாவம் காரியங்களை வெளிப்படுத்துறதுனால குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் வரக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பண்ற எவ்வளவு காட்லியா இருந்தாலும் இங்க என்ன பண்றாங்க, மீரியாம் தவறு செய்யறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து எவ்வளோ காட்லியான மக்கள் பாவம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நான் வந்து ஒரு விசுவாசி, நான் ஒரு ஊழியக்காரி, நான் தப்பே செய்ய மாட்டேன், நான் குடும்பத்துல நல்ல ஒரு மருமகளா தான் இருப்பேன், நான் நல்ல ஒரு மாமியாரா தான் இருப்பேன், நல்ல ஒரு நாத்தனாரா தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம வந்து தவறு செய்ய ஏதும் உண்டு, அதை நம்ம மேற்கொள்ளணும். நம்ம என்ன பண்ணணும், ஒருவேளை நம்ம இருதயத்துல வந்து நாத்தனார் அந்த குணத்தை காட்டணும்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை, நான் அப்படி செய்யக்கூடாது, அது தேவனுக்கு விரோதமான பகை. நான் வந்து என்னதான் வந்து குடும்பத்துல நாத்தனாரா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் அவங்க ஆண்டவருடைய பிள்ளை. அவங்க செய்யக்கூடிய அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் நம்ம பொறுத்து கொள்ளணும், சகித்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா. இன்னொன்று, பொறாமப்படக்கூடாது, நமக்கு எரிச்சல் வரக்கூடாது. மற்றவங்களை பார்க்கும்போது நம்மளை விட அவங்க அதிகமா ஒருவேளை 2 மருமக இருக்கிறோம், நம்ம வந்து 2வது மருமகளா இருக்கிறோம், மூத்த மருமக வந்து நல்லா பணக்காரங்களா இருக்காங்க, அழகா இருக்காங்க, படிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு கசப்பு கொண்டு அவங்களுக்கு வன்மமா காரியங்களையும் பொய்யான காரியங்களையும் இல்லை இருக்கக்கூடிய மாமியார்கிட்ட சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனையை மூட்டி விட கூடாது. இதெல்லாம் தான் நடக்குது இந்த மோசையோட வாழ்க்கையில.
இல்லையா? இது இது சின்ன விஷயம் தான், ஆனா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து இங்க கொண்டு வந்து விடுது. மீரியாம் வந்து அமைதியா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்பி தம்பி ஒய்ஃப் தானே, எத்தியோப்பியா ஸ்திரீயா இருந்தா என்ன, ஸ்திரீயா தம்பி ஒய்ஃப் தானே, அவங்களும் ஆர்டரை பயன்படுத்துறாரு, அவங்ககிட்ட நிறைய ஸ்திரீகள் போய் பேசுறாங்க, அதுக்கு சந்தோஷம்தான், அது எனக்கு பாக்கியம்தான் அப்படின்னு அவங்க பெருந்தன்மையா ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. இவங்களுக்கு பொறாமை, எரிச்சல், இல்லையா? என்னை விட்டு எல்லாம் அங்க போறாங்க, என்னை விட அவளை நேசிக்கிறாங்க, என்னை விட அவளை ஹானர் பண்றாங்க, கனம் பண்றாங்க, அதெல்லாமே வேற ஸ்திரீ. தம்பி வந்து என் தம்பி வந்து அவன் பொண்டாட்டி அவ்வளோ நேசிக்கிறான், அப்ப நான் கம்முன்னு இருப்பானா சொல்லிட்டு இவ பண்றது இல்லாம ஆரோனி என்ன பண்றாங்க, தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் இது வந்து மறைச்சு வைக்கல, இதை வந்து பகிரங்கமா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்திருக்கு. அப்போ நம்ம வந்து ஆண்டோட பிள்ளைகளா இருந்தாலும் இந்த பாவங்கள் செய்ய ஏது உண்டு, நம்மளால செய்ய முடியும். அந்த 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 வித்து நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அதை ஓவர் கம் பண்ணணும். இல்ல நான் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, நான் பொறுத்து கொள்ளணும், அவங்கள நேசிக்கணும், என்னால குடும்பத்துல பிரச்சனையை நான் உண்டாக்க கூடாது, என்னால வந்து குடும்பத்துல வந்து சண்டையை உண்டாக்க கூடாது, இது நமக்கு மட்டும் அழிவில்லை, சாரி அது அவங்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை கொண்டு வரக்கூடியதாக இல்லை, நமக்கும் அது சாபத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்குன்றத வந்து என்ன பண்ணணும், மீரியாமோட வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்ளணும். குஷ்டன்றது ஒரு மோசமான ஒரு நோய், அதுவும் மற்றவர்கள் காணும் எல்லாரும் பாக்குற மாதிரி கத்தர் கொடுக்குறாரு. அது இல்லாம 7 நாள் வந்து பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும். பாளையத்துக்கு புறம்பே இருக்குன்றது வந்து பெரிய ஒரு பனிஷ்மெண்ட், அதை கொடுக்குறாரு. மக்கள் பிரயாணம் பண்ணாதபடிக்கு 7 நாள் என்ன பண்றாங்க, அங்க இருக்காங்க. அப்போ அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கும் மீரியாமுக்கு என்ன நடந்ததுன்றது என்ன ஆயிடுச்சு, பகிரங்கமா தெரிஞ்சிச்சு. இவங்க குடும்பத்துல சண்டை போட்டு இருந்திருக்கலாம் மோசையோட ஒய்ஃபு கிட்ட, ஆனா கர்த்தர் வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துறாரு, அநேக ஜனங்களுக்கு, அநேக மக்களுக்கு முன்பாக என்ன பண்றாங்க, அவங்களுடைய பாவத்தை வெளிப்படுது. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம குடும்பத்துல ரூமுக்குள்ள பேசக்கூடிய விஷயங்கள், நம்ம வெளியே பேசக்கூடிய விஷயங்கள், மற்றவர்களோட பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு, கவனிக்கிறார் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு எப்பயுமே வேண்டும். இது யாருக்கு தெரிய போகுது, நம்ம துணிகரமா நம்ம செஞ்சோம்னா தேவன் வந்து என்ன பண்ண, ஒரு நாள் கொண்டு வந்து பகிரங்கமா எல்லாருக்கும் முன்பாக நிறுத்துவார். அப்ப நம்ம வெக்கப்பட்டு போகணும். அதுதான் நம்ம மீரியாம் வாழ்க்கையில இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நடந்து கொள்ள கூடாது. ஆண்டருக்காக நீங்க நல்லா பிரயாசப்படுறோம், நல்லா ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், குடும்பத்துல நல்ல அம்மாவா இருக்கும், சபைக்கு போறோம், ஆண்டருக்கா பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யணும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள், பேச்சுகள், இது வந்து என்ன பண்ணுது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்ற மாதிரி, சொற்களின் மிகுதினால் பாவம் பெருகும் அப்படின்ற மாதிரி நம்ம வார்த்தைகளை வந்து கவனமா இருக்கணும். குறிப்பா இது குடும்பத்துல மட்டும் இல்ல, சபையிலையும் முக்கியம். சபையில இன்னைக்கு என்ன பண்றோம், ஒரு விசுவாசை குறித்து இன்னொரு விசுவாசி கிட்ட பேசுறது, இந்த விசுவாசியை பத்தி அவங்ககிட்ட சொல்லி சண்டையை மூட்டி விடுறது, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. அப்படி ஆண்டவர் அதுக்கு என்ன செய்வாருன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மீரியாமுடைய வாழ்க்கை தான். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்க கூடாது. அப்ப மீரியாம் வாழ்க்கையை நான் தியானிக்கும் போது பாசிட்டிவான காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை, அதாவது பின்பற்றக்கூடிய காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட, இந்த பின்னாடி பார்க்க இதுக்கப்புறம் அவங்க எங்க இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்றது நமக்கு வேதம் சொல்லப்படலை அதிகம், இல்லையா? இதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சிருது. அப்போ ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாங்க அவங்க வாழ்க்கை, நல்லா ஆரம்பிச்சாங்க. ஆனா இங்க வந்து என்னாச்சு, மோசமா போயிடுச்சு. இப்போ சில சமயம் நம்ம யூத்தா இருக்கும் போது நல்லா இருப்போம், சிறு பிள்ளைகளா இருக்கும்போது நல்லா இருப்போம், கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பொசிஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு நாத்தனாரு, நான் ஒரு மாமியாரு, நான் ஒரு மருமக அப்படின் போது நமக்கு கர்வமும் என்ன ஆயிடுது, நம்ம கூடயே வந்துடுது. அதுலேயும் ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். நான் ஆண்டோட பிள்ளை, ஃபர்ஸ்ட் நான் அதில் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க என் கடவுள் கொடுத்த உறவு, அவங்கள்ட்ட நேசிக்கணும், சபையில கொடுத்துருக்க மக்களையும் நான் நேசிக்கணும், அவங்க குற்றங்களை நம்ம வந்து பொறுத்து கொள்ளணும், எனக்கு பிடிக்கலனாலும் அவங்க பிடிக்கணுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்ககிட்ட நம்ம கசப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. இன்னொன்று வந்து முக்கியமான இங்கே இருந்து நான் நினைக்கிறது என்னன்னா, நேரடியா போய் எத்தியோப்பியா ஸ்திரீ கிட்ட மோசையோட மனைவி கிட்ட பேசியிருந்தா கூட கர்த்தர் இந்த மாதிரி தண்டிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மோசையோட போய் சண்டை போடுறாங்க, தம்பி கிட்ட. எதுக்காக சண்டை போடுறாங்க, ஒய்ஃபுக்காக, இல்லையா? அதாவது மோசையோட மனைவிக்காக என்ன பண்றாங்க, மனைவி பிடிக்கல ஆனால் மோசை கிட்ட சண்டை போடுறாங்க. அவங்க மட்டும் சண்டை போடல, ஆரோனையும் கூட்டிக்கிட்டு
போகிறாங்க. அப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு நமக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, குடும்பத்தில் பிரச்சனையும் உண்டாக்கக்கூடாது, சபையில் பிரச்சனையும் உண்டாக்கக்கூடாது. இன்னொருத்தங்கிட்ட போய் கூப்பிட்டுட்டு நம்மளும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்யலாம், இவங்க பிடிக்கலன்னு அவங்க இருதயத்திலையும் கசப்பையும் விரோதத்தையும் ஊட்டிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேர்ந்து பாவங்களை செய்யக்கூடாது. இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் தேவன் வந்து இந்த ஒரு அதிகாரம் என்னாகும் 12வது அதிகாரம் முழுவதுமா மீரியாம் பற்றியும் அவங்க செய்த பாவத்தை பற்றியும் ஒரு வசனத்தில் சொல்லல. தாவீது பத்சேபாள் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லி முடிக்கிற மாதிரி ஒரு வசனத்துல சொல்லல. என்ன பண்றாரு, தெளிவா சொல்றாரு கர்த்தர். எதுக்கு அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம தியானிக்கணும், இது ஜாக்கிரதையா இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு இதை வந்து சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம வந்து அதுக்காக மீடியாம வந்து நம்ம நல்லா கெட்டவங்க நான் சொல்லலை, ஆனால் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கலாம், ஆனால் குடும்ப உறவுகள் வரும்போது பெரிய ஆளாகும் போது நமக்கு பெருமை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பாவம் செய்வதற்கும் ஏது உண்டு. அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். நிற்கிறவன் விழாது இருக்க கடவன் சொல்ற மாதிரி ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பெருமை பாராட்டி மற்றவங்களை குறை சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்த அந்த பெரிய கணங்களையும் நம்ம இழந்து போக கூடாது. அதுக்கப்புறம் மோசையோட ஒய்ஃபை பற்றி மீடியாம் பற்றி நம்ம எங்கே வந்தாங்க எது பற்றி நம்ம வேதத்தில் நமக்கு வந்து சொல்லப்படலை. ஒருவேளை கர்த்தர் என்ன பண்ணிக்கலாம், இவங்க செய்த தவறுகள் மித்தம் ஆண்டவர். அதுக்கப்புறம் தெபோரால் வராங்க இல்லையா, ஆண்டவர் எடுத்து இருந்திருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட பாவம் செஞ்சு கர்த்தர் கொடுக்க பிளெஸிங்ஸ்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, எழுந்து போக கூடாது. ஸோ இந்த சத்தியங்களே நம்ம படித்து தியானித்து நம்ம வாழ்க்கையில யோசிச்சு நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி காரியங்கள் இருக்குமானால் தேவன் பாதத்துல ஒப்பு கொடுத்து கன்ஃபஸ் பண்ணி தேவனுக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு வந்து உதவி செய்வாராக. சரி, யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். அடிக்கலையா? சோஸ்திரமானவரே, இந்த இரவு வேலைக்காக நன்றி செலுத்துறமானவரே. இந்த பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணா நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். விசேஷமாக இன்றைக்கும் கூட நாங்கள் மிரியாமுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துறோம்.